ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான செம்ம டேஸ்ட்டான குக்கர் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். 15 நிமிஷத்தில் எப்படி சூடாக ஜம்முன்னு சூப்பராக சுட சுட பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குக்கரில் செய்கிற சாப்பாடு எப்படி குலையாமல் செய்யலாம் அப்படின்ட்டு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். குக்கர் நல்லா ஹீட் ஆனது பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நறுக்கும்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிசாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தை ஆயிலே கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து இந்த வெங்காயத்து கூட நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா நம்ம கையில் ஒரு கைப்பிடி மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில்லையே வதங்கும் போது அந்த வாசம் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மல்லி புதினாவை பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஆயிலே சேர்த்து வதக்குங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பீஃபை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீஃபையும் இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா மசாலாவெலாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மசாலாவெலாம் நல்லா கறியில் பார்த்திங்கன்னா நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சு விட்ருங்க. 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கறி பாயில் பண்ண தண்ணியும் பார்த்திங்கன்னா இதில் நம்ம அளவு தண்ணியாக சேர்த்துக்கலாம். குக்கரில் வைக்கிற பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா அரிசி ரொம்ப ஊறி இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் இருந்தால் போதும். அரிசியை நீங்கள் நார்மலாக பிரியாணி செய்கிற மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு சேர்த்திங்கன்னா பிரியாணி ரொம்ப குழஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டதுக்கப்புறம் தம்மெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய்யை விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான பிரியாணி சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியே செய்யவே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இதே சேம் மெத்தடில் பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன், பீஃப் எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.